ட்ரம் படைகள், உச்சக்கட்ட பதற்றம். ஒரு நாட்டிற்கு எதிராக போர் ஆரம்பிக்கிறாரா அமெரிக்க அதிபர்? நம்ப முடியல. ஆனா இது உண்மை. தென் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது? இது உலக பொருளாதாரம் வரைக்கும் பாதிக்கும். அடுத்த 50 வினாடியில் முழு உண்மையும் தெரியும். உலக போர்களை தடுக்க ட்ரம் தீவிரமாயிருக்கிறார்னு பார்த்தோம். ஆனா இப்போ அதே ட்ரம் ஒரு சின்ன நாட்டின் மீது தாக்குதல் ஆரம்பிக்க போவதாக தகவல். அந்த நாடு வேறு எதுவுமில்லை, வெறும் 3 கோடி மக்கள் தொகை கொண்ட வெனிசுலா தான். வெனிசுலாவில் இருந்து அதிக போதைப்பொருள் கடத்தல் நடப்பதாக கூறி அமெரிக்கா கரீபியன் கடலில் தனது கடற்படைகளை குவிக்குது. இதுவரைக்கும் அமெரிக்கா குறைந்தது 21 வெனிசுலா படகுகள் மீது தாக்குதல் நடத்தியதில் 87 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா வல்லுநர்கள் சொல்றது வேற. வெனிசுலா இல்ல, வேறு சில நாடுகளில் இருந்துதான் அதிக போதைப்பொருள் அமெரிக்காவுக்கு போகுதாம். இது நமக்கு ஏன் முக்கியம்? வெனிசுலாட்ட மிக பெரிய எண்ணெய் வளம் இருக்கு. நம்ம ஊரு பெட்ரோல் விலை உயர்வில் கூட இதோட தாக்கம் இருக்க வாய்ப்பிருக்கு. இப்போ இந்த விவகாரம் தான் தமிழ்நாட்டு டீ கடை விவாதம் வரைக்கும் வந்திருக்கு. அமெரிக்கா அங்க என்ன இறக்கி இருக்கு தெரியுமா? உலகிலேயே மிக பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் உட்பட பல கப்பல்கள் வெனிசுலா கடலோரம் நிக்கிதாம். ட்ரம்ப் CIAவின் சீக்ரெட் ஆபரேஷனுக்கு அனுமதி கொடுத்திருக்கார்னு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பகீர் குற்றம் சாட்டியிருக்கார். அவரோட ஆட்சியை அகற்றதான் ட்ரம்ப் பார்க்கிறார்னு சொல்றாரு. இது நம்ம எதிர்காலத்தையே பாதிக்கும் விஷயம்னு அமெரிக்காவிலேயே குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. வியட்நாம் போர், ஆப்கான் போர்ல அமெரிக்காவுக்கு கிடைச்ச தோல்வியை இப்போ எல்லாரும் ஞாபகப்படுத்துறாங்க. இந்த போர்ல சீனா, ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த விவகாரம் ஒரு பெரிய போராக மாறினால் உலக நாடுகளின் நிலைப்பாடும் பொருளாதாரமும் ஆட்டம் காணும். எண்ணெய் வளம், அரசியல் ஆதிக்கம், இந்த ரெண்டுக்கும் தான் அமெரிக்கா போர் அறிவிக்க போகுதான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ட்ரம்ப் போர் அறிவித்தால் சீனா ரஷ்யாவுக்கு உதவுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெனிசுலா போர் நடக்குமா இல்லையா?